ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அந்த புக்கினுடைய 7வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றா நம்ம சொல்லியிருந்திருப்போம், இல்லை அட்லீஸ்ட் யாராவது சொல்கிறதையாவது கேட்டிருந்திருப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், நான் யாருக்கு எந்த துன்பமே செஞ்சதில்லை, இருந்தாலும் எனக்கு வந்து ஏன் இத்தனை கஷ்டம் வந்து இருந்துகிட்டே இருக்குது, என்னால் இங்கே இருக்கவே முடியல, எனக்கு வந்து இருந்து போனால் போதும், அதாவது செத்து போனால் போதும், அங்கே போய் அது நிம்மதியாக இருக்கலாம், ஸோ கடவுளை நீங்கள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய நம்ம சொல்லியிருந்திருப்போம். இல்லை கண்டிப்பாக நம்மளுடைய அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க உங்கூடலாம் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறதையாவது கண்டிப்பாக கேட்டிருந்திருப்போம். இந்த வார்த்தைகள்லாம் ஏன் வருது? இன்னொன்று, இளமையிலேயே, அதாவது ரொம்ப சின்ன வயசுலேயே அக்கிரமம் பண்ணி சாகிறதுங்கிறது வேறு. அந்த ஒரு இருந்த மாதிரி இருப்பாங்க, திடீர்னு போயிருப்பாங்களே சின்ன பசங்க, அதாவது ரொம்ப வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே. அப்போ நம்மளுடைய பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அதாவது சின்ன வயசுலேயே, அதாவது ரொம்ப குழந்தையெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மாக்கள் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடித்த ஆன்மாக்கள், அதனால் அந்த ஆன்மாக்களை வந்து அவர் வந்து அவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், இல்லை இது வந்து மனசு திருப்திக்காக, மனசை தேத்திக்கிறதுக்காக தான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இது போக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இன்றைக்கு உண்டான வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், சரி. நேற்று வீடியோனுடைய தொடர்ச்சி தான் அப்படியே வருது. ஏற்கனவே பார்த்த மாதிரி 7 படிநிலைகள் இருக்கா. ஸோ 7 ரெல்ம்ஸு, சரிங்களா. 1, 2, 3 ரொம்ப கஷ்டமாக இருக்கும், துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும். 5, 6, 7 வந்து சொர்க்கமாட்ட சூப்பராக இருக்கும், அங்கே எந்த விதமான துன்பமுமே கிடையாது. 4வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ துன்பமும் இன்பமும் 2 சேர்ந்த மாதிரி கலந்த ஒரு நிலையில் தான் வந்து அந்த இடத்துல இருக்கும். இந்த 1, 2, 3 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அங்கே யாருக்குமே வந்து இந்த 7 நிலைகள்லையுமே யாருக்குமே ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ அதனால் இந்த பூமியில் எப்படி நம்மளுடைய உடலை துன்புறுத்தி அந்த வலி வேதனையினால் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துல பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ மென்டல் கம்யூனிகேஷன் தான் அந்த இடத்துல. நம்ம வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த இடங்கள்லாம் இருக்குமா. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான புத்தி தான் அவங்களுக்கு இருக்குமா. ஸோ அதனால் நீ வந்து இப்படியெல்லாம் கூட ஒருத்தனை டார்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உன்னுடைய கற்பனையில் கூட நீ எட்ட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து கொடுமைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ மறந்தும் கூட அந்த இடத்துலலாம் சிக்கிறாதீங்க. அந்த இடத்துல எப்படி சிக்குவோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அந்த இடத்துல சிக்கிறது. நல்லவனா இரு, முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய், நல்லதே வந்து அதுக்கப்புறம் உன்னுடைய செயல்பாடுகள் வந்து இது செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடு நீ வந்து எந்த ஒரு இதையும் செய்யாத. ஆத்மார்த்தமாக உனக்கு பிடிச்சி நீ அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு பொழப்பாதுட்டு போயிட்டே இரு. அதுலேருந்து புண்ணியம் வருதா பாவம் வருதா அதை பற்றி நீ எந்த கவலையும் படாத. மனசார உனக்கு பிடிச்ச ஒரு வேலையை, உன்னுடைய செயல்பாடுகள் மற்றவங்களை எந்த விதத்துலையும் தாக்காமல் இருக்கிற மாதிரி உன்னுடைய செயல்களை நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இரு. அதனுடைய விளைவு என்ன வருதோ அதை நீ கண்டுக்காது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த 5, 6, 7ன்னு சொல்லக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய நிலையில் தான் அவங்க வந்து போய் சேருவாங்க. அப்படி இல்லாமல் தன்னுடைய சுயலாபம் மட்டுமே முக்கியம், பிறரை பற்றி எந்த விதமான எண்ணமும் இல்லாத இருக்கவங்க 100% கண்டிப்பாக அந்த பூமியில் ஜம்முன்னு ஜாலியாக இருக்கலாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கிருந்து அவன் வந்து மேலே வரும்பொழுது தான் உண்மையான பிக்சர் வந்து அவனுக்கு அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது பார்த்தோன்னா, இந்த 1, 2, 3 இல்லை இந்த 4வது இடத்துல கூட ரெல்மில் இருக்கக்கூடியவர்கள் கூட திரும்ப பிறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 5, 6, 7 ஏற்கனவே அவங்க சொர்க்கத்திற்கு உண்டான நிலையில் தான் இருக்காங்க. அவங்க ஏன் திரும்ப பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதுக்கும் மேலே போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. ஏன் அவங்க பிறக்கணும்? அவங்க சுகமாக தான் இருக்காங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல, எல்லாமே படிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் கரெக்டு. அங்கே எல்லாமே கிடைக்குது, எல்லாமே சுகமாக இருக்குது, அங்கே துன்பம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்குமா, பயங்கர டிராஸ்டிக்கல் ஸ்லோவாக இருக்குமா. பிகாஸ் நீங்கள் நிம்மதியாகவே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்? அது ஜாலியாக இருக்கீங்களே. துன்பப்பட தான் நம்மளுக்கு வந்து அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு வழி என்ன அப்படின்னு யோசித்து நம்ம வந்து வேகமாக மேலே முன்னேறிட்டே வந்துகிட்டே இருப்போம். அந்த ஒரு காரணத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் வந்து ஆன்மாக்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த எடுக்கும் பொழுதும் கூட அந்த முதிர்ந்த ஆன்மாக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியிலேயே துன்பம் கொடுக்கக்கூடிய பிறப்பாகவே வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்களாம். அப்போது இதில் என்ன ஒரே ட்ரிக்கியான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு ட்ரிக்கியான விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த மேல்நிலையில் தான் அவங்க இருப்பாங்க, பிறப்பெடுத்துட்டு கீழே வருவாங்க. கீழே வரும்பொழுது ஆப்வியஸ்லி அவங்க என்ன காரணத்திற்காக இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஆனால் அவர்களுடைய அந்த ஆழ் மனசு அப்படிங்கிறது வந்து நீ இப்படி தான் போகணும், இதுதான் பண்ணணும், இதை பண்ணாது, இது சரி, இது தவறு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கு கவனப்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போது ஏற்கனவே மேல்நிலையில் தான் இருந்தோம்,
இங்கே கீழே வரும்பொழுது என்ன ஆயிரும், நம்மளுடைய ஆழ் மனசுக்கும் நம்ம சரியாக கவனம் கொடுக்காம இந்த பூமி வந்து கச்ச 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 கச்சான்னு ஏகப்பட்ட இந்த மோசமான ஆன்மாக்களினுடைய ஒரு கூட்டு கலவையாகவே ஆகிப்போச்சு. நல்லவங்களை விட மோசமானவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி போச்சு. அப்போது இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கீழே வரும்பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இயல்பான அந்த நல்ல குணமும் இங்கே இருக்கிறது கூட சேர்ந்து கம்ப்ளீட்டாக கெட்டு போயிடும். இந்த பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலுமே வந்து அது அவ்வளோதான் அந்த பாலுங்கிற மாதிரி அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே நாசமாகி போயிடுது. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அந்த மேலுலகம் அப்படிங்கிறது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நரகம்னு சொல்லக்கூடிய அந்த 1 2 3 அந்த 3 படிநிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படி நிறைஞ்சு வழியிற அளவுக்கு அங்கே வந்து ஆன்மாக்கள் வந்து ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கான். உயர்நிலையில் இருக்கக்கூடிய இடமே வந்து காலியாக இருக்கான், அப்படியே ஆன்மாவே இல்லாத மாதிரி. ஆனால் சில 100 வருடங்களுக்கு முன்னதாக இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. அந்த நல்லவங்க இருந்த இடம்லாம் பார்த்தோம்னா நிறைஞ்சு வழியுமா, கீழே இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மாறி போச்சான். அப்போது இந்த பூமியில் வந்து அக்கிரமம் வந்து ரொம்ப ரொம்ப நாளொன்றுக்கு அக்கிரமம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. தீய ஆன்மாக்களினுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப வலுவாக இந்த இடத்துல பயங்கரமாக ஊனி நின்றுக்கிட்டே இருக்குது. நல்லவங்க வந்து தான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இங்கே வர்றாங்க. இங்கே கஷ்டப்படுற ஆட்களையும் வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இங்கே வர்றாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சொல்லக்கூடிய நல்லது எதுவுமே இங்கே யாருக்குமே மண்டைக்குள்ளே ஏறுறதில்ல. அவங்களையும் சேர்த்து இங்கே இருக்கிறவங்க வந்து மோசமானவனா மாற்றுறதுக்கு உண்டான வழி தான் பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்களும் ஒருவேளை நான் இங்கேருந்து நான் நல்லவனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன், இவன்லாம் என்னை தாக்குனானே என்ன பண்ணுறது, எனக்கு துன்பம் இருக்குமே அப்படின்னு சொல்லி இவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே மாறிடுறாங்க. அதனால் அவங்க இருந்த இடம் வந்து மேல்நிலையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்து அவங்களுடைய ஆழ்மனசு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சை கேட்காம, இல்லை இறைவனுடைய அந்த ஒரு கட்டளையை கீழ்ப்படியாமல் நடக்கிறதுனால அவங்க மேலே இருந்தவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பூமிக்கு வந்து திருப்பி மேலே போகும்பொழுது கீழ்நிலைக்கு போயிடுறாங்க. திரும்பி அந்த துன்பமான ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அந்த துன்பமான நிலைக்கு போயிட்டு திருப்பி மேலே வர்றது ஏதோ 1 2 தடவையில் அப்படி போயிட்டு வந்துடலாமா, இல்லை சில வருஷத்தில் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரத்தில் அப்படி போயிட்டு வந்துடலாமான்னு கிடையாதான். நூற்றுக்கணக்கான வருடங்கள் நீங்கள் அந்த கீழே வந்து இருந்து துன்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பிறப்பெடுத்தாச்சு வந்தாச்சு, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து புண்ணிய பலன் தான் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மேல்நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து அந்த இளமை பருவத்தில் ஒரு ஆன்மா ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து இறந்து போகுது. இப்போ நம்ம நிறைய வருத்தப்பட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து இன்னும் வாழ்க்கையை தொடங்கவே இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரில, பச்சை குழந்தை. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அந்த ஆன்மாக்கள் கீழே இங்கே பிறப்பு எடுத்துகிட்டு வரும். இந்த உலகத்தில் வந்து நான் ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் வரேன், ஸோ இங்கே வந்து நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் வரேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் கீழே வரும். ஆனால் இங்கே கீழே நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களால மோசமாகவும் மாற முடியாது, அவங்க வந்து நல்ல இடத்த பின்பற்றவும் முடியாமல் இந்த இடமும் இருக்கிறதுனால அவங்களால தாங்கவே முடியாத அளவுக்கு வாலண்டியராக வாய் வெட்டி கேட்க மாட்டாங்க. இந்த கான்ஷியஸ் மைண்ட் எதுவும் பெருசாக கேட்டுட்டு இருக்காது. ஆனால் ஆழ் மனசு அப்படிங்கிறது வந்து இறைவன்கிட்ட வேண்டி அழுகுமா, என்னால் முடியல இங்கே இருக்கிறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல, தயவு செஞ்சு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மனதார் அது வந்து வேண்டி அழுது கேட்கும் பொழுது அப்போ தான் வந்து அந்த திடீர் மரங்களே நல்லா தாண்டா இருந்தான், என்னடா திடீர்னு இப்படி செத்து போயிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு மரணங்கள் அப்படிங்கிறது நிகழ்வதற்கு உண்டான காரணம் அதுதான். அதுவும் இளமை பருவத்தில் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். ஸோ பெரியவங்க சொல்கிறது ஏற்ற மாதிரி அந்த இளமையான ஆண்மக்கள் அதை ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அது அவங்க கேட்குறது ஒன்று, அவங்க கேட்டதுக்கு இறைவன் செவிசாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஃபேவரட்டான ஆள் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க அந்த மேல்நிலையில் பக்குவமான நிலையில் இருக்கிறவங்களே டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த பூமி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க எந்த அளவுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டியில் இருப்பாங்க. இங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களால டாலரேட் பண்ண முடியாமல் இருக்குன்னு பாருங்களேன். அவங்க வந்து சின்ன வயசுலேயே மேலே போயிடுறாங்க. அதையும் மீறி இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான மென்டல் எபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. அவங்கெல்லாம் வந்து 90 வயசு பக்கம் அதுக்கு மேலேயே வந்து அவங்கெல்லாம் இருப்பாங்க. என்ன, அவங்க சாகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட துன்பங்களை வந்து அவங்க அனுபவிச்சிருவாங்க. ஆனால் பட் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெண்டுமே. ஆனால் அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தான் வந்து மக்களுக்கு நல்ல உதவி செய்ய முடியுமோ, அவங்களால இயன்ற உதவிகள் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு அவர்களும் ஆன்ம முன்னேற்றத்தை அடைந்து அவங்க வந்து ஒரு மேல்நிலைக்கு அவங்க வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம பிறப்பை எடுக்கிறதுக்கு உண்டான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், எந்த படிநிலையில் இருக்கணுமோ அதிலிருந்து மேலே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணம் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கிறதில்ல இந்த காலகட்டத்துக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அது சுத்தமாகவே நடக்கிறதில்ல. ஒரு ஆன்மா வந்து அங்கேருந்து, அதாவது மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா பூமியில் பிறப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1க்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் பிறக்கலாம். பிகாஸ் அவங்க திருப்பியும் அதே நிலைமைக்கோ இல்லை அதுக்கு மேலேயோ போவாங்கங்கிறதுக்கு உண்டான உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா இந்த பூமி வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது.
நம்ம வந்து நல்ல நிலையில் இருந்தே திருப்பியும் மேலே போவோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது. பயப்படுவாங்களா அந்த கீழே பூமிக்கு வர்றதுக்கே. அதற்கு மீறி அவங்க வரும்பொழுது நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மோசமான இதில் வந்து சிக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனோநிலையிலையோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நூலை படிங்க. இந்த நூல் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு வழிபாதைக்காக இந்த நூல் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பூமியில் வந்து நல்ல ஆத்மாக்களையும் மோசமான பகுதியில் வந்து வழிநடத்தி செல்வதற்கு தான் இந்த பூமி அப்படிங்கிறது இருக்குது. பயப்படாதீங்க. முதல்ல தீயவர்களை பார்த்து முதல்ல பயப்படாதீங்க. நீங்கள் இதுதான் சரி அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த சரி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய பாதையை நோக்கி நீங்கள் பாட்டுக்கு பயணிக்க ஆரம்பிங்க. இவன் வந்து என்னை துன்புறுத்துவான், இவனுக்கு எதிர்த்து நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு துன்பம் விளைவிக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எத்தனை நாள் நீங்கள் உயிர் வாழ போகிறீங்க? கொஞ்ச நாள் தானே. அந்த இத்தினூண்டு கொஞ்ச நாளுக்கு உண்டான துன்பத்தை நீங்கள் பெருசாக நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இறந்து மேலே வந்து அங்கே பல 100 வருடங்கள் 1000 வருடங்கள் அந்த பயங்கரமான கொடுமையான துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அது முக்கியமாக இல்லை இதுதானே போனால் போகுது, இந்த உடல் தானே, அது அழிஞ்சிருச்சுன்னா நான் மேலே போய் நல்லா இருப்பேன்ல, ஸோ அதுக்கு நான் சத்தியத்தின்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்கிறது முக்கியமாக. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பூமியில் வந்து பேர் புகழ் அந்த ஒரு அந்தஸ்து இதுக்கு வந்து அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. அதுக்கு ஆட்பட்டு போய் இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான், இதெல்லாம் இந்த பூமிக்குள்ளே மட்டும்தான். இது கொஞ்ச நாள்கிட்ட சுகம்தான் இது இருக்கிறது எல்லாமே. அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த எண்ணங்கள் எல்லாமே குறுகிய கால சுகம்தான். இதுக்கு தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த தீய ஆன்மாக்கள் அப்படிங்கிறது வந்து ஆட்பட்டு போயிடுச்சு. இந்த தீய ஆன்மாக்கள் வந்து இங்கே இந்த அட்டைப்பூச்சி இருக்குல்ல, இந்த பூமியை வந்து அட்டைப்பூச்சி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு வந்து நல்லா தெரியும், அதனுடைய ஆள் மனசுக்கு நல்லா தெரியும் அங்கே மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன சீரழிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கிருந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணணுமோ அத்தனை வழியும் பண்ணுவான். அதனால் அப்படி பார்க்கும்பொழுது அந்த தீய ஆன்மாக்கள் வந்து இப்போ ஒரு வழியில் நானும் சாகத்தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் போகிறேன்லப்பா நீ என் கூட வா. அந்த மாதிரி நல்ல ஆன்மாக்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்களையும் வந்து மனசை மாற்றி இந்த வேண்டாத வழியிலெல்லாம் போக வச்சு அவங்களையும் வந்து மேலே கூப்பிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையுமே பார்க்குமா. அந்த ஒரு படிநிலைக்கு நீங்கள் போயிடாதீங்க. இங்கே இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலம் ஒரு குறுகிய காலம், ஒரு சின்ன அளவு தான் துன்பம் அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருங்க. இதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்குங்க. நீங்களும் அது பின்னாடி போய் அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு உண்டான பதில் உண்மையாலுமே இங்கே கிடைக்கிறது கிடையாது, மேலே தான் இருக்குது. குறுகிய காலம் இங்கே துன்பத்தை அனுபவிக்கிறது பரவாயில்லைன்னு சொல்லி நீங்கள் நேர்மையாக இருந்து இறைவழியில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கணக்கற்ற நாளைக்கு உங்களுக்கு அங்கே மேல்நிலையில் சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரைட் ஆப்போசிட்டாக என்ன நடக்குமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஆன்மா நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தவங்க உங்களை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா, கவலையே வேண்டாம். அதாவது இது ஒரு மன ஆறுதலுக்காகங்கிறத விட நிதர்சனமாக அதுதான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒருத்தருக்கு எந்த ஒரு ஆன்மா துன்பம் விளைவிக்குதோ அந்த துன்பம் விளைவிக்கக்கூடிய ஆன்மா படுமோசமான ஒரு இடத்துல தான் போய் விழும். அப்படி துன்பம் விளைவிக்கக்கூடிய ஆன்மாவுக்கு நீங்கள் உறுதுணையாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே நிலை உங்களுக்கும் வந்து சேரும். ஸோ அதனால் எந்த விதமான அப்படி ஒரு மன சலசலப்பு இல்லாமல் ஒரே ஆணித்தனமாக அடித்த மாதிரி பேசாமல் நான் என்ன செய்கிறேனோ அதுதான் செஞ்சிட்ருப்பேன், இதுதான் சரி, இதுதான் இறைத்தன்மைக்கு உண்டான வழி, இதில் எந்த விதமான மாறுதலும் இருக்கக்கூடாது, என்னால் பிற உயிர் துன்பம் பெறக்கூடாது அப்படின்னு ஒரு மனோநிலையில் நீங்கள் வாழுங்க. சத்தியத்தின் பேரில் வாழுங்க. கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய கடைசின்னு இல்லை, பட் எனவே அந்த இன்றைக்கி நான் சொல்கிறதுல கடைசி டாபிக் மைண்ட் கண்ட்ரோல். இதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதாவது பூமிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் காசு பணம் உடல் இன்பம் பேர் புகழ் இந்த மாதிரி பொறாமை இது எல்லாமே இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த உடம்பு அப்படின்றது பார்த்திங்களா, இந்த உடம்பு தான் வந்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு ஜெயில் மாதிரியாம். இந்த உடம்பு தான் உன்னை வந்து தடுத்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமே. அப்போது உன்னுடைய ஆன்மா தான் வந்து கைதி, இந்த உடம்பு தான் வந்து உனக்கு சிறைச்சாலை. இது வந்து இந்த ஆன்மா வந்து இந்த சிறைச்சாலை விட்டு இந்த இது வெளியே போக விடவே விடாது. ஸோ நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியாமல் தடுக்கிறதுக்கு உண்டான காரணம் எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் தான். இந்த உடலினுடைய தன்மைகள் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஆசை பாசம் உடல் இன்பம் பொறாமை, நீங்கள் என்ன மோசமான ஒரு இது வேணாலும் வச்சுங்க, அந்த அத்தனையுமே வந்து இந்த உடலுக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தான். இதை நிறைய பேர்னால பீட் பண்ணுறதுக்கு முடியறதே கிடையாது. அப்படி இல்லாமல் ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட முயற்சி பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் கூட முயற்சி அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் முன்ன வரும்பொழுது இது வேண்டாம், இது தப்பு, இது பண்ண வேண்டாம், என்னுடைய எண்ணங்கள் இது சரியில்லை, என்னுடைய எண்ணங்கள் இப்படி நான் மாற்றிக்கணும், என்னுடைய செயல்பாடுகள் இப்படி நான் மாற்றிக்கணும். இது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு துன்பமாகவும் கடினமாகவும் தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் குறுகிய காலத்துக்கு உண்டாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு சிறு அடி எடுத்து வச்சாலும் அவர் குடுகுடுன்னு ஓடி வந்துடுவாராம் நம்மளை நேற்று வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போது
உங்களுடைய முயற்சி சிறிதளவு இருந்தாலும் கூட நீங்கள் அதற்குண்டான முன் பாதை எடுத்து வைங்க, வேகமாக உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று தான். யார் ஒருத்தருக்கு இந்த உடலை விட்டு இறந்து மேலே வரும்பொழுது நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் பார்க்குறது எல்லாமே வித்தியாசமாக தெரியும். இந்த உடலில் இருக்கும் பொழுது மட்டும் அது துன்பமாக தெரியும். ஆனால் இதையும் மீறி இந்த உடலையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, நம்மளுடைய சித்தர்கள் மாதிரியோ இல்லை ஞானியர்கள் மாதிரியோ. ஸோ அதை தான் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ அது டு த கோர், அது எக்ஸ்ட்ரீம். அதனால அது என்னமோ அவங்க பிறந்தபடி வர்றாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது அவர்கள் செய்த முயற்சி. எல்லாருனாலையும் அது முடியும். அந்த மாதிரி முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல், அதாவது இந்த உடல் தான் ஜெயிலு, இந்த உடல் தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அடைய விடாமல் தடுக்குது. ஆனால் அதையவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மனக்கட்டுப்பாட்டினால இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனக்கே என்ன ஆனாலும் சரி, நான் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக இருப்பேன். எனக்கு தெரியும் எது சரி எது தவறு, எது இறை வழி நடக்கிறது எது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் இறை வழியில் தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனக்கட்டுப்பாட்டில் இந்த உடலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு வாழக்கூடிய ஆட்கள்லாம் மேலே வரும்போது ராஜா மாதிரி இருப்பாங்களா, அவங்களாம் சான்ஸே இல்லை. டு த கோர் ஹையஸ்ட் ஸ்டேஜில் அவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. இது எல்லாருனாலையும் முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், அதற்குண்டான சிறு முயற்சியாவது நீங்கள் எடுங்க. முயற்சியே எடுக்காமல் அது துன்பம், என்னால் சுத்தமாகவே முடியாது, அது அப்படி இப்படி நான் முதல் சொல்கிறத நிறுத்துங்க. ஒரு சின்ன முயற்சியாவது செய்யுங்க உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டுக்கு. உடல் தானாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய எண்ணங்களும் நேர்பட்டு சரியான வாழ்க்கையில் நீங்கள் போக ஆரம்பிங்க. இது தாங்க மேலே உயர்நிலை போகிறதுக்கு, அதாவது 5, 6, 7 மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்கு உண்டான ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான சாப்டர். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நேற்று இதை சொல்ல மறந்துட்டேன். நம்மளுடைய ஆன்மா தூங்கும் பொழுது நம்மளுக்கு விருப்பப்பட்டவர்களை போய் பார்த்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு விருப்பப்பட்டவர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நினச்சி வருத்தப்பட்டு அழுது சங்கடப்பட்டுட்டு இந்த பூமியில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குங்கால் நீங்கள் யார் மேலே விருப்பப்பட்டு அப்படி ஒரு நிலையில் இருக்கீங்களோ அவங்கள துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஐயோ, அப்படி நம்ம மேலே விருப்பப்பட்டவங்க இப்படி சங்கடப்படுறாங்களே, நம்மளால் அவங்களுக்கு நேர்படையாக போய் அந்த சமாதானம் சொல்ல முடியலையே, இது அவங்களுக்கு உதவி பண்ண முடியலையேன்னு சொல்லி அவங்க அங்கே ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு தேவையா, அவங்க அங்கே வருத்தப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படின்னா நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், இங்கே அழுது புலம்பி என்னமோ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அவங்க நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க அங்கே இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்குது. வேணா சாவு அப்படிங்கிறது இந்த உடல் தான் சாவுங்கிறது கிடையாது. யாருமே உண்மையாலுமே சாகிறது கிடையாது, உடல் தான் இல்லாமல் போயிடுது. அதனால் இறந்தவங்களை நினச்சி அழுது வருத்தப்பட்டு உங்களுடைய நாளை கழிக்காதீங்க. நீங்கள் யாரை நினச்சி அழுகிறீங்களோ அவங்க அங்கே உங்களை நினச்சி அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ இதை நேற்று சொல்லியிருந்துருக்கணும், மறந்துட்டேன். பட் இன்றைக்கி சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ என்ன, ஒரு கம்பைல் பண்ணோம்னா என்ன, மன அடக்கம் அப்படிங்கிறது முக்கியம். தவறான வழியில் யார் தவறான வழிக்கு பாதை காட்டி கொடுத்தாலும் அதன் வழி போகாமல் நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மேல்நிலையான ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தவறு செய்பவனுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கெடுபலன்களும் நம்மளையும் சாரும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே தான் இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு என்ன சனிக்கிழமை அல்ல, நாளைக்கு என்ன சண்டே தானே. ஸோ Q&Aல மீட் பண்ணுவோம். அதோடையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்களுக்கு நன்றி.